ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 2வது நாட்டில் தமிழகத்தில் மட்டும் இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டே 2ல் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 31,50,00,000 வரையும் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதனை தொடர்ந்து வேர்ல்டு வைடா 126,35,00,000 வரையும் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது வேர்ல்டு வைடா. ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் மட்டும் 2வது நாளில் 3,436 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 9,04,318 டிக்கெட் வந்து வெட்டினா இருக்குது ஆன்லைன் மூலம். இதன் மூலம் 16,80,00,000 வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ மொத்தமாக 2வது நாளில் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் 22 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதுவரையும் 2 நாட்களையும் சேர்த்து தி கோட் திரைப்படம் 50 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல் வரும். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படம் 2வது நாளில் 22 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.